குழந்தை பிரதிஷ்டை தாயும் தகப்பனுங்கப்பா. பிராங்க்லின் இவங்க இருவரும் சந்துரை சபையில் தம்பி பாலுக்கும் பீலாவுக்கும் செவம் பண்ணோம். அழைப்புகள் வரும் பொழுதுலாம் ஆலயத்தை தோட்டத்தை விட்டுட்டு ஓடணும். அப்போ இங்கே ஒரு ஆள் இருக்கணும், பொறுப்பாக இருக்கணும், செவம் பண்ணணும். கத்த கிருபையாக இருவரையும் அந்த தோட்டத்துக்கு காவலாளியாக வச்சுருக்கிறார். சொல்ல என்னது காவலாளியா? லேலுயா அவருக்கு 2வது பிள்ளையை கொடுத்துருக்கிறார். அந்த குழந்தையை குலதெய்வம் பிரசவம்னு சொன்னாங்க பாஸ்டர். தம்பி பால் அவர் இணங்க குழந்தை பிரசு செய்து ஆண்டுடைய வார்த்தையை கடந்து போவோம். பெஞ்சமின் பிராங்க்லின், விஜயசாந்தி என்ற ரூத் இவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த குழந்தைக்காக நாம் சபையார் எல்லாரும் இப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும், தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். இந்த குழந்தை வளர்க்க வேண்டிய ஞான அபிஷேகம் பெற்றவர்களுக்கு தர வேண்டும். இந்த பிள்ளையினுடைய தேவைகள் இதனுடைய வளர்ச்சிக்கு எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தேவைகளை பரலோகத்தின் தேவன் அற்புதமாய் சந்தித்து கொடுக்க வேண்டும். அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சி மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் வளரும்படியாக தேவன் இரக்கம் செய்ய வேண்டும். இந்த அருமையான குழந்தைக்காக எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பேரண்ட்ஸுக்காக அந்த குழந்தைக்காக ஜெபிப்போம். பெஞ்சமின் பிராங்க்லின், விஜயசாந்தி என்ற ரூத் அவர்களுக்கு தந்த இந்த அருமையான குழந்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த குழந்தைக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே பிரைசி என்ற நாமத்தை இந்த சபை நடுவிலே சூட்டுகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி கத்திரமே. அன்பின் பரலோக பிதாவே, கர்ப்பத்தின் கனி கத்தரால் வரும் சுதந்திரம், உம்மால் கிடைக்கும் பலன், நீர் தந்திருக்கிற இந்த அருமையான குழந்தையை உம்முடைய சபை நடுவிலே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு இந்த குழந்தையை நீர் ஆசீர்வதித்து தார். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த குழந்தையை வளர்க்க வேண்டிய ஞான கிருபையை பேரண்ட்ஸுக்கு தருவீராக. இந்த அருமையான குழந்தை மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் வளரும்படியாக நாங்கள் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த பெஞ்சு உள்ளத்திலே தங்கி தாபரிப்பாராக. பரலோக தேவனுடைய பாதுகாப்பு இந்த குழந்தையின் மேல் நிழலிட்டு கொண்டிருப்பதாக. பரலோகம் இதனுடைய தேவைகளை எல்லாம் அற்புதமாய் சந்தித்து நிறைவு செய்து தரும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். தகப்பனுக்கு என்னாலும் மகிமை உண்டாகும்படியாக, திருச்சபைக்கு மகிமை உண்டாகும்படியாக, தேசங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக இந்த குழந்தையினுடைய வளர்ச்சி வருங்காலத்தில் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் சபையாக ஆசீர்வதிக்கிறோம். இந்த குழந்தையுடைய நாமத்தினாலே வளரட்டும், உயரட்டும், பேரண்ட்ஸுக்கு பாரமில்லாதபடி வளரட்டும் சுவாமி. நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இந்த குழந்தை நிமித்தம் பேரண்ட்ஸுக்கு வந்து கொண்டே இருப்பதாக ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த ஆராதனை வேளையிலே நேற்று வாசித்த அந்த வசனத்தை திரும்பவும் நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:14.